வணக்கம். சாரதி லா ஸ்டடீஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் பார்ட் சி டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டாக தான் ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதில் 2 எழுத சொல்லுவாங்க. இல்லைனா 6 கொஸ்டின் கேட்பாங்க, அதில் 3 எழுத சொல்லுவாங்க. சரி, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்டரில் வரக்கூடிய பயாஸ் என்ற டாப்பிக்கில் வரக்கூடிய விஷயம். அதாவது ரூல்ஸ் அகைன்ஸ்ட் பயாஸ், அதுக்கப்புறம் ஹியர் ஆன் போத் சைடு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் ஆர்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்டரில் வரக்கூடிய மொத்தம் 3 பிரைமரி டாபிக்ஸு. அதில் ஃபஸ்ட்டு 2 இருக்குது இல்லைங்களா, ரூல் அகைன்ஸ்ட் பயாஸ் அண்ட் ஹியர் ஆன் போத் சைடு. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட் சி கொஸ்டினில் கேட்டுடுவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் பார்ட் சி கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோவாகவும் இதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதில் பாருங்கள், ஒரு சர்வீஸ் கமிஷன் உறுப்பினரின் மகன் ஒய், அவர் பேர் வந்து ஒய்ன்ற கான்செப்டில் வைக்கிறாங்க, தனது தந்தையும் அடங்கிய குழுவில் முன் நேர்காணலுக்கு ஆஜராகிறார். அதாவது அவருடைய தந்தை பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் கமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கார். அவர் முன்னாடி அவருடைய மகனே பார்த்திங்கன்னா வந்து நிற்கிறார் இன்டர்வியூவில். இருப்பினும் ஒய் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்ட போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் உள்ளே வரும்பொழுது ஜென்டிலாக அந்த தந்தை வந்து அந்த குழுவிலேருந்து வெளில போயிடுறாரு. ஒய் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார், இல்லை நியமிக்கப்பட்டார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் அவர் செலக்ட் ஆகிடுறாரு. வெற்றி பெறாத இசட்ன்ற ஒரு கேரக்டர் உள்ள என்ட்ரி ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வெற்றி பெறலை. அதுக்கு ஒரு டவுட் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஒய்யுடைய அப்பா கமிட்டியில் இருக்கார். ஸோ கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுடைய நண்பர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒய்யை வந்து இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்துட்டாங்க, என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இசட்டுக்கு ஒரு நியாயமான காரணம் உருவாகுது. அந்த காரணத்தை வந்து நீங்கள் சவால் செய்யணும். அதாவது ஒய்யின் நியமனத்தை சவால் செய்து ஆர்கியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷனுடைய கான்செப்ட். இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டெப்பு 1ல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப்லி அப்சர்வ்டு கொஸ்டின். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்ணணும் முதல்ல. ஏன்னா இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதற்கு எழுதக்கூடிய வரைமுறைன்னு ஒன்று எதுவுமே கிடையாது. உங்கள் விருப்பப்படி எழுதலான்றது தான் விஷயம். ஆனால் கடைசியில் என்ன ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக கன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். சரி, முதல்ல இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா டீப்பாக அப்சர்வ் பண்ணுங்கள், எத்தனை விஷயங்கள் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி கேரக்டர்ஸ், ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி கேரக்டர்ஸ் ஆர் இன் தட் கொஸ்டின், எத்தனை கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த கொஸ்டினில். ஒன்று ஒய் இன்வால்வ் ஆகிருக்கு, ரெண்டாவது அவங்க ஃபாதர் இன்வால்வ் ஆகியிருக்காரு, ஒரு ஃபாதர்ன்ற ஒரு கேரக்டர் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இசட்ன்ற ஒரு கேரக்டர் உள்ள இன்வால்வ் ஆகிருக்கு. மொத்தம் 4 கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸ்டெப்பு 3ல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் டாபிக் இன்வால்வ்டு இன் தட் கொஸ்டின், எந்த டாபிக் அண்டரில் இந்த கொஸ்டின் வருது அப்படின்றத முதல்ல நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடணும். ஜட்ஜ் பண்ணிவிட்டு சின்னதாக பென்சிலில் அந்த கொஸ்டினுக்கு மேலே லைட்டாக இந்த டாப்பிக்லேருந்து வருதுன்றதை எழுதி வச்சுக்கணும். அட் த டைம் எந்த செக்ஷன் உள்ள இன்வால்வ் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் ஸ்டெப் 4ல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த செக்ஷன் உள்ள இன்வால்வ் ஆகிருக்கு, டாபிக் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு உண்டான செக்ஷனை வந்து நீங்கள் சும்மா எழுதி வச்சுக்கணும். ஒரு கொஸ்டின் ஒரு சின்னதாக பென்சில் உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா டக்குன்னு மறக்கக்கூடிய இடமா அந்த இடத்துல இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு மாதிரி பரிதவிப்போம். அந்த ஒரு பரிதவிப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக சின்னதாக பென்சிலில் இந்த டாப்பிக்கில் வருது, இத்தனை செக்ஷன் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்றதை எழுதிட்டீங்கன்னாவே கிட்டத்தட்ட நீங்கள் 95% நீங்கள் இந்த கொஸ்டினில் நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்டெப் 5ல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ். இந்த டாபிக் ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஏதோ ஒரு டாபிக். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டாபிக் வந்து பயாஸ், அதாவது ரூல் அகைன்ஸ்ட் பயாஸ்ன்ற கான்செப்டில் மொத்தம் 3 கான்செப்ட் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா பெக்யூனரி பயாஸ் வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்சனல் பயாஸ் வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பயாஸ் வருது. இந்த 3மே இதற்கு முந்தின வீடியோவில் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்டரில் ஒரு தனி வீடியோவாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த 3 கேஸ் ஸ்டடிக்கு உண்டான பதிலும் அதில் இருக்குது. சரி, இப்போது இந்த கான்செப்ட் பர்டிகுலராக இந்த இல்லுஸ்ட்ரேஷன் இந்த 3ல் எதில் வருது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பர்சனல் பயாஸில் இந்த டாபிக் இன்வால்வ் ஆகிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி,
ஏன் பர்சனல் பயாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஃபாதர் அண்ட் சன் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துல பர்சனல் பயாஸ் அதாவது ஆக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்றதுனால இந்த இடத்துல பர்சனல் பயாஸை நம்ம எடுக்கிறோம். ஸோ அதற்கு உண்டான கேஸ் ஸ்டடி பார்த்திங்கன்னா ஏகே கிரிப்பாக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியும் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றின விவரங்கள் இப்போ சொல்கிறேன் நான். சரி, ஸ்டெப்பு 5ல் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனல் பயாஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் எழுதணும். அதற்கு உண்டான சூட்டபிள் இல்லுஸ்ட்ரேஷன் ஒன்று எழுதணும். இல்லுஸ்ட்ரேஷனை உடனே நீங்கள் பயந்துட தேவையில்ல. இதில் இருக்கிற இல்லுஸ்ட்ரேஷனை அப்படியே மாற்றி எழுத போகிறீங்க. இந்த இடத்துல ஒய் இருந்தால் ஏன்னு போட போகிறீங்க, இசட் இருந்தால் பின்னு போட போகிறீங்க. வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையை நீங்கள் காரணம் காட்டி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பர்சனல் பயாஸ்ன்ற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக எழுதும் போது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பயாஸ் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து இருக்கக்கூடிய மெயினான டாபிக் பர்சனல் பயாஸை நீங்கள் எடுத்து அதை ப்ரீஃபாக எழுதுறீங்க. அதுக்கப்புறமா இந்த இல்லுஸ்ட்ரேஷனை இந்த பர்சனல் பயாஸுக்கு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்படி நீங்கள் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ இவ்வளோ விவகாரங்களும் இந்த அப்ளிகேஷன் கான்செப்டில் வந்துடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் 5லேயே கேஸ் ஸ்டடி எழுதணும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 கேஸ் ஸ்டடியாவது நீங்கள் எழுதி ஆகணும். இந்த இடத்துல ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கு, இன்னொரு கேஸ் ஸ்டடி நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் தேடி எடுங்க. சரி, கேஸ் ஸ்டடி எழுதுறீங்க, சூட்டபிளான ஒரு கேஸ் ஸ்டடி எழுதுறீங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 6ல் என்ன சொல்கிறீங்கன்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் இந்த இடத்துல ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறீங்க, வாதிடுன்னு சொல்லியாச்சு, ஆர்கியூமெண்ட்டு. ஸோ ஒய்யோட நியமனத்தை நீங்கள் எதிர்த்து நீங்கள் வாதிடணும். ஒன்று இந்த இடத்துல பர்சனல் பயாஸ் இன்வால்வ் ஆகாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு தான். ஏன்னா இது ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் மட்டும்தான். பர்சனல் பயாஸ் இன்வால்வ் ஆகலை அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுதுன்னா, ஏன்னா இந்த இடத்துல ஃபாதர் அந்த கமிட்டியை விட்டு ஆப்சண்ட் ஆயிடுறாரு. அவங்க பையன் ஒய் வாஸ் கால்டு இன்டர்வியூ, இஸ் ஃபாதர் மெம்பர் ஆஃப் கமிட்டி வாஸ் ஆப்சண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இந்த பேனல்லேருந்து அவர் வெளில வந்துடுறாரு அவர். ஸோ இந்த இடத்துல பர்சனல் பயாஸு ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ 2 கோணங்கள்லேயும் உங்களுடைய எண்ணங்களை இந்த இடத்துல நீங்கள் தெரிய விடுங்க. ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு உண்டான பதில் நீங்கள் தெளிவாக எழுதுறீங்க. அதுக்கப்புறம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டு இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை குறை சொல்லாமல் இப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறீங்க. அதாவது என்ன கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்யோட நியமனத்தை நீங்கள் சவால் விட்டீங்க இல்லையா, அந்த ஒரு கான்செப்டையும் 2த்தையும் மெர்ஜ் பண்ணி என்ன நடக்கணும், என்ன ஒரு விஷயங்கள் சொல்லப்பட நீங்கள் போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கன்க்ளூஷனாக கொடுத்துட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். சரி, இப்போது ஒய் உள்ளே என்ட்ரி ஆகிறாரு ஒரு சர்வீஸ் கமிஷனில். அதில் அப்பா தலைவராக இருக்கிறாரு, கமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கிறாரு. ஒய்யை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம்னு பேசுகிற நமக்கே விவகாரங்கள் தெரிய வருது. ஆனால் ஒய்யை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்கு. நினைவில் கொள்கல ஒரு 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 சின்னதாக இந்த இடத்துல ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை நான் ஃபார்ம் பண்ணுறேன். ப்ரொசீஜர் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாமையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமையும் நான் எடுக்கிறேன். நான் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. இதில் ஒய்யும் அப்பியர் ஆகுது, இசட்டும் அப்பியர் ஆகுது. ப்ரிலிமில் பார்த்தீங்கன்னா ஒய் பார்த்தீங்கன்னா 79 மார்க்ஸ் எடுக்குது, ப்ரிலிமில் இசட் 82 மார்க்ஸ் எடுக்குது. நான் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுக்குறேன். ஏன்னா இதை விட அதிகமாக மார்க் தான் அந்த இடத்துல கோட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் 300க்கு கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு 100க்கு எடுத்திருக்கேன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். அதேமாரி மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 74 எடுக்குது ஒய், இசட் பார்த்தீங்கன்னா 73 எடுக்குது. இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒய் 90 எடுக்குது, இசட் பார்த்தீங்கன்னா 88 எடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட இவங்க ஒரு நேர்கோட்டில் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த இடத்துல நமக்கு வர ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் பயாஸ் ஆக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது தான். இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் பர்சனல் பயாஸ் ஆக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத. அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏகே கிரிப்பாக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்த்துட்டா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த இடத்துல ஏகே கிரிப்பாக் அண்ட் அதர்ஸ் மொத்தம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் அவங்க பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு மாநில அரசின் அதிகாரியாக ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கவர்மெண்ட் போஸ்டிங்கில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையான அந்த வனத்துறை அதிகாரி பதவிக்கு பார்த்திங்கன்னா அவங்க விண்ணப்பிச்சு யூபிஎஸ்சி மூலயமா தான் விண்ணப்பிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செலக்டும் ஆகுறாங்க. செலக்ட் ஆகி இன்டர்வியூ கமிட்டிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இன்டர்வியூ கமிட்டியில்
நக்குஸ் பண்ட் அப்படின்ற ஒரு நபர் இருக்கார். அந்த நபர் பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்டிங்க்கு அவரும் விண்ணப்பிச்சிருக்காரு. இந்த இடத்துல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இல்லுஸ்ட்ரேஷனுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு மெர்ஜ் ஆகுதுன்றதை பார்க்கணும். நீங்கள் மெர்ஜ் ஆகலைன்றது நீங்கள் சொல்லணும். நீங்கள் சரியா? ரைட். இப்போது நக்குஸ் பண்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஏகே கிருப்பாய்க்கு எல்லாருக்கும் அந்த இடத்துல அவரும் அந்த இடத்த விட்டு விலகிடுறாரு அவர். ஓகேங்களா? நக்குஸ் பண்டும் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் இது பண்ணும்போது விலகிடுறாரு. ஆனால் நக்குஸ் பண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுறாரு. அந்த இன்டர்வியூவில் வெற்றி பெற்று அவருடைய போஸ்டிங்ஸ் எடுக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகே கிருப்பாய்க்கு டவுட் வருது. இந்த இடத்துல பர்சனல் பயாஸ் ஆக்ட் ஆகிருக்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவர் புரிஞ்சிக்கிட்டு யூனியன் ஆஃப் இந்தியா மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ரிட்டு ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இஷ்யூ அண்ட் ரூல்னு இருக்குது பார்த்தீங்களா? இஷ்யூ அண்ட் ரூலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குதுன்றதை நீங்கள் சொல்லணும். டாபிக் அண்ட் செக்ஷன் போட்டாச்சு. இந்த இடத்துல வேறு எந்த செக்ஷனையும் நம்மளால் மேக்ஸிமம் பெருசாக உள்ள இன்புட் கொடுக்க முடியாது. ஒன்று ரிட் ஆர்டிகல் 32 and 226 இன்வால்வ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டிஐயை நம்ம உள்ளே இன்வால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 விஷயத்தை நம்ம பார்த்திங்கன்னா இன்வால்வ் பண்ணி பார்க்கலாம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்டரில் வரக்கூடிய அந்த பயாஸை இன்வால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3 விவகாரங்களையும் நேரடியாக இதில் நம்ம இன்வால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்படின்றதுனால கண்டிப்பாக ரூல் அண்ட் டாப்பிக்கில் அந்த செக்ஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல ஆர்டிஐ பற்றி எழுதலாம் அண்ட் தென் ரிட்டை பற்றி எழுதலாம். ரிட் ஆஃப் மேண்டமஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். நீங்கள் மேண்டமஸ் போட்டு நீங்கள் ஒரு கேஸை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா இதை பற்றின விவகாரங்கள் எல்லாம் வெளியில் வரும். அதற்கு முன்னாடி நீங்கள் ஆர்டிஐ போட்டு இதற்குண்டான விவகாரங்களில் வெளில நீங்கள் எடுக்கலாம். அவர் யார், அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த மெம்பரில் அவர் இருக்கார், அவருடைய இது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அரசாங்க அதிகாரின்றதுனால ஸோ அவருடைய டீட்டெயில்ஸை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணுன்றது ஆர்டிஐ மிக தெளிவாக சொல்லுது. சரி, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் சி கொஸ்டினை எப்படி எழுதுறது அப்படின்றது. ஒரு நண்பர் கேட்டிருந்தார் எப்படி பார்ட் சியை எழுதுறது அப்படின்னு. ஸோ அவருக்கு பிரத்யேகமாக இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.